அனைவருக்கும் வணக்கம். இது இன்று ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. நம்ம எல்லோரும் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சூரிய நமஸ்காரம் அப்படின்னா நம்ம சூரியனை வணங்குதல் அப்படின்னு பொருள். பொதுவாக நம்ம சூரிய நமஸ்காரம் அப்படின்னா என்னன்னாங்க, இது ஒரு யோகா முறை. பல நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் இதை செஞ்சுருக்காங்க. இந்த யோகாவில் 12 நிலைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு கற்றுக்கிட்டு செய்யணும். பொதுவாக நாம் எப்போ சூரிய நமஸ்காரம் நம்ம சும்மா சூரியனை வணங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, மாலை நேரத்திலேயோ அல்லது மதிய நேரத்திலேயோ நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது சூரியன் உதயமாகிற நேரத்தில் பண்ணலாம், அல்லது காலை 8 மணிக்குள்ளே நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே நாம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக நம்ம இந்த உடம்பு ஈரமாக இருக்கும் பொழுது சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம்னாங்க, சில பேர் ஆறுகள்லாம் போய் குளிப்பாங்க, குளங்கள் குளிப்பாங்க. அப்போ சூரியனை பார்த்துட்டு அந்த உடம்போட நீரில் உள்ள உடம்போட சூரியனை வணங்குவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாங்க, இந்த சூரியனிலிருந்து காலை நேரத்தில் தான் வைட்டமின் டி அதிகமாக வரும். அந்த வைட்டமின் டி நம்ம மேலே படும் பொழுது, நம்ம உடலில் படும் பொழுது, நமக்கு அதன் மூலம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். மற்ற இன்னும் நிறைய நன்மைகள் ஏற்படுங்க. நல்ல மன அழுத்தம் அது குறையும், அதாவது படபடப்பு குறையும், உடல் வலிமை ஏற்படும், ஸ்ட்ரென்த் வரும். இதுமாரி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதுபோல் பலவிதமான நன்மைகள் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.